இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதற்காக 932 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து ஆரம்பிக்கப்பட்டு 40% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வராரு ராசிபுரத்துல இந்த முழு பூசணிக்காக சோத்துல மறைப்பாங்கன்னு பார்த்திருக்கிறோம். பச்சை பொய்யினாலும் பச்சை பொய் கடைஞ்செடுத்த பொய் பேசுறாரு. நாங்க ஆட்சியில் இருக்கிறப்ப ராசிபுரத்துல கூட்டு குடிநீர் திட்டம் 40% விழுக்காடு பணி முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இருந்து நான் எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் சரோஜாக்கும் சவால் விடுறேன். எங்க ஆட்சியில தளபதி மு.க. ஸ்டாலின் வந்த பிறகுதான் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசாணையே போடுறோம். முதல்ல அரசாணையே ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஆட்சியில தான் 2021 தான் டெண்டரே கொண்டாடுறோம். நம்ம ஆட்சியில தான் அடிக்கல் நாட்டுறோம். நம்ம ஆட்சியில தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது. நாங்க கொண்டாந்தோம்னு பச்சை போய் பேசுறிய. இதை நிரூபித்தால் அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று நீ நிரூபித்தால் நான் இன்றே என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்யறேன். நீ சரியான அரசியல்வாதியாக இருந்தால் நீ எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? எங்க ஆட்சியில நாங்க அரசாணை போடுறோம்ப்பா. நாங்க அடிக்கல் நாட்டுறோம். நாங்க பெத்த பிள்ளைக்கு நீ பேர் வைக்கிறியா? இது என்னையா கொடுமை?